ஆக்சுவலாக ஃபோன் வச்சுருக்கோங்க. ஏன் தெரியுங்களா? எப்படி? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான சேஃப் இருக்கும். தண்ணி வரலைங்க. ஆய் வருதுண்ணே. இங்கே இன்னொரு ஹைலைட்டான விஷயம் நான் காட்ட மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ரூம் பார்க்கலாமா? அதுக்கு இந்த கார்டை தான் போட்டால் தெரியும். இந்த பிளாக் எதுக்காகனா நாங்கள் வந்து ரேடிசன் ப்ளூன்னு ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ ரூம் நம்பர் 501 ஆக்சுவலாக இது. ஸோ இந்த ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லக்கேஜ் வச்சுட்டு இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. சரி, ஃபர்ஸ்ட் நாங்கள் லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்திருக்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:47 ஆச்சு. ஆக்சுவலாக இந்த ரூமோட செக்இன் செக் அவுட் டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 PM வந்து செக்இன் பண்ணணும் அண்ட் 12 PM வந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் வரீங்கன்னா இன்றைக்கி 2 PM செக்இன் பண்ணிவிட்டு என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் டே 12 PM செக் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அமௌண்ட்டை. அண்ட் இந்த ரூமோட ப்ரைஸ் எல்லாமே நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் நான் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். A few minutes later. இப்போ நம்ம வந்து ரூமை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வந்ததுமே இந்த இடத்துல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓப்பன் பண்ணலாமா? எஸ். ஓப்பன் பண்ணதுமே இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பாத்டப் இருக்குது. அதை பற்றி நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நீ இந்த சைடு வந்துடு. அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம டோர் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். எஸ், லாக் பண்ணிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் கப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பண்ணோன்னா ஆக்சுவலாக நீங்கள் நோட் பண்ணிக்கலான்னு தெரில, ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது பார்த்தியா? ஸோ இந்த இடத்துல வந்து அயன் பண்ணுறதுக்கான டேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு அயன் பாக்ஸ் உள்ளே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து இன்னொரு ட்ராயர் இருக்குது. உள்ளே 2 ஷெல்ஃப் இருக்குது. அண்ட் இங்கே வந்து நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அந்த பக்கமும் ஒரு டோர் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பக்கம் இருந்து ரூம்லேருந்து ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ரெஸ்ட் ரூம் சைடில் இருக்குது. பார்க்க போகிறது ஸ்பெஷலான திங்கு இந்த பாத்டப். ஸோ இந்த பாத்டப் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டருக்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹாட் வாட்டருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஒரு நாப் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நாபை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி நம்ம ஜென்ரலாக இப்படி ஃபில் பண்ணோம்னா அந்த டேப்பில் தான் வந்து தண்ணி ஃபில் ஆகும். ஓகேவா? இந்த டேப்பை ஆன் பண்ணி வச்சு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த இடத்துல வந்து இந்த ஹேண்டில் வச்சு நீங்கள் குளிச்சுக்கலாம். ஜோதில ஐக்கிய மாதிரி சும்மா ஜோதிகா மாதிரி தக்க சிக்கு ஜிம் இந்த இடத்துல தண்ணி மேலே அடிச்சிருக்கேன்ல. ஓகே. அண்ட் ஹாட் வாட்டர் வருது, நல்லா சூடாகவே இருக்குது. ஸோ எல்லா டைமும் ஹாட் வாட்டர் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து இந்த கர்ட்டனை வந்து நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கர்மா மோஸ்ட்டாக அவ்வளோ பண்ண மாட்டாங்க, நான் சும்மா சொல்கிறேன். தினேஷ் பண்ணுவாங்க, நான் எப்படி பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த இங்கே எதுக்கு ஆக்சுவலாக ஃபோன் வச்சுருக்கோங்க. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனால் எதுவும் வரமாட்டேன். ஃபார் எமர்ஜென்சி வாட்டர் வரலன்னா எது இங்கே உட்காந்துக்கிட்டே கால் பண்ணுறதுக்கா? யாரும் பசங்களை கூப்பிட்டீங்களே, அவங்க எப்போ வராங்களா? நானே கழுவிப்பேன், அவங்க வேண்டாம். தண்ணி வரலைங்க. ஆய் வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? என்னண்ணே ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாமல். ஸோ இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. அந்த பக்கத்துலேயே ஒரு டஸ்ட்பின் இருக்குது. டிஷ்யூஸ் கூட இருக்குது இந்த இடத்துல. ஸோ வேணும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளஷ்ஷுக்கு. அண்ட் இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்டில். ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. எஸ். அடிச்சா ஐயோ போச்சே. சரி, அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஹாட் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர் வந்து இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ, மேபி இந்த ரூமில் வந்து 2 பேர், நீங்கள் 4 பேர் வரீங்க அப்படின்னா கூட 4 பேர் ஸ்டே பண்ணுற ரூமாக இருந்தால் இதே மாதிரி 4 திங்ஸ் இருக்கும் இண்டிவிஜுவலாக. ஸோ இந்த சைடு இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு பர்சனுக்கும், இந்த சைடில் இருக்கிறது இன்னொருத்தருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு சோப் இருக்குது. இந்த இடத்துல 2 கப் மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் ஏதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இந்த பாடி சொல்யூஷன்ஸ் அதெல்லாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோம் கொடுத்துருக்காங்க, ஷேவிங் ரேசர் கொடுத்துருக்காங்க, ஷவர் கவர் ப்ரொடெக்ட், நீங்கள் அந்த தலைக்கு போடுற கேப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃபேஸ் அண்ட் நெயில் கேர் கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரஷ்ஷுமே கொடுத்துருக்காங்க. சானிடரி பேக் அண்ட் பாடி லோஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த இடத்துல வந்து 2 டவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த பக்கம் கண்ணாடி இப்படி பளபளன்னு இருக்கா. கீழே வந்து 2 ட்ரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ட்ரா வந்து ஓப்பன் பண்ணலாம். இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஸ்பேஸ் வந்து பாத் ஸ்பேஸ். நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் குளிச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு ஹேண்டில் இருக்குது. அதே மாதிரியே இந்த நாப் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஷவர் இருக்குது. ஸோ இந்த ஷவர் வந்து இன்பில்ட்டாகவே உள்ளேயே இருக்குது. அண்ட் நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ வைடாகவே இருக்குது. அண்ட் இங்கேயுமே அதே மாதிரி எசென்ஷியல் ஷாம்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்டிஷனர் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு பாடி வாஷ் இருக்குது. இதுவுமே வந்து 2 பேருக்குமே இருக்குது. ஓகேவா? சரி, அப்படியே வா, இந்த பக்கம் வா. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா திங்ஸ் வந்து சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேஸ், ஸ்ப்ரிங்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் ஒரு பில்லும் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், சாக்லேட், ஆல்மண்ட், இந்த மாதிரி எல்லாமே ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்களோ அதோட அமௌண்ட் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து இந்த பில் வந்து தருவாங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே வந்து ஒரு பெரிய டிவி வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக அந்த உட்டன் ஃபினிஷ்லாம் பண்ணி மேலேருந்து ஹை சீலிங்கில் வச்சுருக்காங்க. அண்ட் லைட் வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு வார்மான டோனில் தான் இருக்குது. லைட்டாக அந்த சாண்டல் கலர் இல்லை ஒரு லைட் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கெட்டில் கொடுத்துருக்காங்க. 2 கப், அப்புறம் 2 ஸ்பூன், அண்ட் இந்த மாதிரி மில்க் பவுடர் இருக்காங்க. அண்ட் சுகருமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ரூம் சர்வீஸ்க்கு. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த பக்கம் அப்படியே வந்தால் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் சர்வீஸ், எமர்ஜென்சி, வேக்கப் கால், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் டேரெக்டாக அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். அண்ட் இங்கே இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இப்போ நீங்கள் 2 ரூமில் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூம் டு ரூம்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த ரூம்லேருந்து பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் பேச முடியும். ஜஸ்ட் 1 ப்ரெஸ் பண்ணி அது கூட அவங்களோட ரூம் நம்பர் போட்டால் நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்தே பேசிக்கலாம். இல்லை, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு இது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு 2-3 பேர் வராங்கன்னா வெளியே வந்து போடணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த இடத்துல வந்து சாக்கெட்ஸுமே கொடுத்துருக்காங்க. லைக் இந்த இடத்துல HDMI போர்ட் இருக்குது, USB சார்ஜர் போர்ட் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல சிஸ்டம் கனெக்ட் பண்ணுற ஒரு போர்ட் இருக்குது. AVI போர்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுவுமே இருக்குது. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு சூப்பரான சேர் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஆஃபீஸ்லாம் ஒர்க் ஸ்பேஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்காக இருக்குது ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சில் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் வியூ இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சும் சில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி வியூ இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி வியூ இருக்கும். அண்ட் இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லான்ச் மாதிரி இருக்குது, ஒரு சோஃபா மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்தும் அப்படியே சில் பண்ணிவிட்டு இப்படி உட்காந்துக்கலாம். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே பேசலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லைட்ஸ் இதெல்லாமே வந்து சும்மா ஒரு ஆட் ஆன் மாதிரி ஒரு சூப்பரான ஃபீச்சர் இந்த ரூமை வந்து ஒரு நல்ல டோனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஹைட் மாதிரி இருக்குது, நைட் லைட் மாதிரி இருக்குது. அண்ட் பெட்டுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. 2 பேருக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து 4 பில்லோஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ஷீட், நல்லா திக்கான பெட்ஷீட் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி ஒரு லைட் இருக்குது, ஒரு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுவுமே சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து சீலிங்லேருந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ட்ரா கூட இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டோரேஜ் ட்ரா தான். இங்கே நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். மேபி நீங்கள் உங்கள் மொபைல்லாம் வச்சுக்கலாம். ஹைலைட்டான விஷயம் இந்த ரூமில், அங்கேருந்து ஒரு பாத்ரூம் டோர் இருக்குது. ஸோ அந்த வழியாக இந்த பாத்ரூமுக்கு வரலாம். இந்த டோர் வழியாக நீங்கள் டக்குன்னு நீங்கள் படுத்துருப்பீங்களா, நீங்கள் அங்கே போயெல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் டக்குன்னு இங்கேருந்து எந்திரிச்சு வரீங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணாலே போதும். இந்த இடத்துல நீங்கள் அப்படியே இந்த ரெஸ்ட் ரூமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நான் அப்போவே காட்டணும்னு நினச்சேன், பட் அப்புறமா காட்டலாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அண்ட் இந்த இடத்துல அங்கே நீங்கள் பார்த்த அதே கப்போர்டை நீங்கள் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சேஃபோட பேக் சைடு தான் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான சேஃப் இருக்கும். அண்ட் இது இப்போ வந்து லாக்கில் இல்லை, இது ஆக்சுவலாக ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேஃப் டெபாசிட் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் நிறுத்தி பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வச்சு நீங்கள் உங்களோட வேல்யூபிள் திங்ஸ்லாம் நீங்கள் இதுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து ஒரு ட்ரா இருக்குது. ஸோ அந்த சைடு நீங்கள் பார்த்த ட்ரா தான் இந்த பக்கமும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே இந்த ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம்.
அண்ட் பேக் சைடில் இருந்தும் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், விச் இஸ் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்து. ஷூ பாலிஷ் வேறு கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் இப்போ ஒரு மீட்டிங் போகிறீங்கன்னா இந்த ஷூ பாலிஷ் எடுத்து டக்குன்னு உங்களோட ஒர்க் ஷூஸ் எல்லாமே நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணிட்டு போயிடலாம். அண்ட் 2 ஸ்லிப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டு ஆக்சஸ் தி ரெஸ்ட் ரூம். ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஸ்லிப்பர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு ஸ்விட்ச் இருக்குது தெரியுதா? இந்த ஸ்விட்ச் தான் இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுது. நம்ம இந்த டோர் லாக் பண்ணும் போதெல்லாம் இப்படி நான் க்ளோஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடும். இங்கே இன்னொரு ஹைலைட்டான விஷயம் நான் காட்ட மறந்துட்டேன் ஆக்சுவலாக, அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ஆக்சுவலாக ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டியாக. ஜூஸ் அண்ட் நம்ம காமனாக ட்ரிங்க் பண்ணுற எல்லா ஜூஸுமே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல மேலே சாக்லேட்ஸுமே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே நம்ம பே பண்ணணும், அதுதான் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. பட் ஸ்டில் இது ஒரு சூப்பரான ஃபீச்சர். நீங்கள் எதுக்குமே வெளியே போவேன்னா டக்குன்னு எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த ரூமில் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேரும் அப்படியே ஜாலியாக படம் பார்த்துட்டு சாப்பிட்டு, அண்ட் காலையில் எனக்கு ஒர்க் இருக்குது. அப்போ நான் இந்த இடத்த காலையில் எப்படி இருக்குங்கிறதுல நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுமே எப்படி இருக்குங்கிறத நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். The next day. ஸோ இப்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:20 கிட்ட ஆகுது. அண்ட் நாங்கள் 2 பேரும் இப்போ தான் எந்திரிச்சிருக்கோம். அண்ட் இனிமேல் தான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்ணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் இங்கே எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சூப்பரான வியூ இருக்குது, அதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதுதான் அந்த வியூ. ஆக்சுவலாக இது ஒரு சிட்டி வியூ தான். ஆனால் காலையில் இப்படி எந்திரிச்சு இப்படி உட்காந்து பார்த்துட்டு இங்கே அப்படியே ஒரு கப் காஃபி குடிச்சிங்கன்னா ஃபன் பண்ணலாம். நானும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் இங்கே எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். A few minutes later. கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ நாங்கள் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஓகே பொட்டேட்டோ, ஓகே ஸ்க்ராம்பிள்ட் எக்கு, ஓகே ராகி உப்மா, ஓகே சட்னி. கார்லிக் ரைஸ். இது வந்து கார்லிக் ரைஸ், அப்புறம் இது வந்து ஸ்டீம்டு ஃபிஷ். ஸ்டீம்டு ஃபிஷ், கிரேப் ஜூஸ், ஸ்ட்ராபெரி மில்க், ப்ரௌனி, நட்ஸ் கேக். அந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குல்ல. இங்கே இது ஃபஸ்ட் ரோ, அது செகண்ட் ரோ, அது தேர்ட் ரோ. ஸோ 3 ரோலையுமே இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து டெசர்ட்ஸ் மாதிரி இருக்குது. அண்ட் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பொங்கல் சாப்பாடு அந்த மாதிரி. அண்ட் ஃபஸ்ட்டில் வந்து ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸு, அப்புறம் என்ன கர்டா, ஸ்ட்ராபெரி மில்க். ஸோ அந்த மாதிரி. தேங்க்யூ. பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சது. அண்ட் இப்போ நான் வந்து போய் ஒர்க் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுறணும். பார்த்திங்களா, எங்கே போனாலும் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் முதல் ஆளி வந்து சரி நான் இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணலாமேன்னு நான் ரெடி பண்ணி வச்சா இது மேலே கொண்டு போய் துண்டை போட்டுடுறது. ஸோ கைஸ், ஃபைனலாக நான் வந்து ரூமுக்கு வந்து வந்தாச்சு. அண்ட் சபி அங்கே இருக்கா, ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 2 hours தான் டைம் இருக்குது. இப்போ டைம் வந்து 10 ஆச்சு. ஸோ இன்னொரு 2 hours வந்து செக் அவுட் பண்ணோம். இதுதான் ஆக்சுவலாக மெனு கார்டு ராடிசன் ப்ளூ ஓடுது. எல்லா ஃபுட்டும் அண்ட் அதோட லிஸ்ட்டுமே ப்ரைஸுமே சேர்த்து போட்டிருப்பாங்க. ஸோ மேபி நீங்கள் இங்கே கால் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு இங்கே உள்ளே வந்து இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இல்லை நீங்கள் கீழே அங்கே பஃபெட்டுக்கு போனாலும் உங்களுக்கு நீங்கள் இதெல்லாமே வந்து சாப்பிட முடியும். ஆர்டர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், விச் இஸ் குட். ஸோ இதை நம்ம அப்படியே உள்ளே வச்சிடலாம். அண்ட் வழக்கமாக எல்லாருமே தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இதிலேருந்து அந்த சுகரு, காஃபி சாட்செட்ஸ் அதெல்லாமே தூக்கிட்டா. அண்ட் ரெஸ்ட் ரூமில் இருக்க சோப்பு, சீப்பு எல்லாத்தையுமே இன்னும் பெண்டிங் இருக்குது. பெண்டிங் இருக்குது. அதெல்லாமே எடுத்து வழக்கம் போல் எல்லாத்தையும் பேக்கில் ஃபில் பண்ண போகிறோம். எல்லாருமே ஹோட்டலில் இதை கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணியிருப்போம். அண்ட் இவன் ரெகுலராகவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். செக் அவுட் பண்ணலாமா? நம்ம பண்ணலாம். பாய் பாய். பயணம் முடிஞ்சது, வாங்க போகலாம். கரெக்டாக 1 day ஆச்சா? 1 day கூட இல்லை. 1 day கூட இல்லை. ஆமாம், நாங்கள் வந்ததே வந்து ஒரு 8 o'clock சம்திங் தான் நாங்கள் வந்தோம். இப்போ மணி 12. இப்போ கிட்டத்தட்ட 1 day கூட இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வெளியே ஒரு 6 hours கிட்ட போச்சு. A few minutes later. ஃபைனலாக வந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டோம் ராடிசன் ப்ளூலேருந்து. அண்ட் செக் அவுட் ப்ராசஸ் வந்து சிம்பிளாக தான் இருந்தது. அங்கே போனோம், ஜஸ்ட் நாங்கள் அந்த கார்டை வந்து நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ அமௌண்ட் பில் பே பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சொன்னாங்க. முன்னாடியே வந்து ரூம் ரெண்ட் பே பண்ணனால
காஃபிக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வெளியே வரும்போது பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு டோட்டலாக வந்து 6,826 ஆச்சு, இன்க்ளூடிங் ரூம், பெட் எல்லாமே சேர்த்து. பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து ஒரு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் லஞ்சு அதெல்லாம் ஆட் பண்ணும்போது அதுக்கேற்ற அமௌண்ட் வரும். ஸோ இதுதான் இந்த ஹோட்டலை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பார்த்து பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இது ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அவ்வளோதான் கைஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய். Bye.